மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. ஹலோ மக்களே, நம்ம வெல்கம் டு விஜய், வெல்கம் டு அனதர் வீடியோ. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி ஒருத்தர் வீடியோ உட்காந்து பேசுகிறாரு. ஆனால் இன்னைக்கு டிவிக்கு டார்கெட் பண்ணி பேசுகிறாரு. அவர் யார், என்ன ஏது அப்படின்னு. அது இது எதை ரிலேட் பண்ணிங்கன்னா அந்த கோயம்புத்தூர் மேட்டர் ரிலேட் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எச்சத்தனமான ஒரு வேலையை வந்து மீடியா செஞ்சிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட்டை போட்டு லைக் பண்ணி விட்டு அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. ஹைப் பட்டனை தட்டி விட்டிங்கன்னு வச்சிங்களேன், 4 பேருக்கு போய் ஷேர் ஆகும். புது 4 சப்ஸ்கிரைபர் வந்து சேருவாங்க. இப்போ நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஏன் பண்ணிவிட்டு பார்த்தா காசாக பணமா? நீங்கள் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு காசு பணம் தான். அதனால் கொஞ்சம் தயவு செஞ்சு பண்ணிவிட்டுங்க. ஓகே, வாங்க உள்ள போகலாம். அப்புறம் இந்த கோயம்புத்தூர் மேட்ரு பார்த்தீங்கன்னா, நான் வந்து பெருசாக அதில் நேற்று கூட வீடியோவில் வந்து ஒரு லேடி ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த லேடியை வச்சு எடுத்து போட்டு பல விஷயங்களை கனெக்ட் பண்ணி நான் வேறு வீடியோ தான் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஏன் நான் கம்ப்ளீட்டாக இதை பற்றி நான் பேசலை அப்படின்னா, எனக்கு வந்து சில விஷயங்கள் வந்து ஃபுல்லாக கிளாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் அந்த கிளாரிட்டி நேற்றோடைய எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா நேற்று தான் அந்த பொண்ணுடைய அம்மா வந்து இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கப்புறம் தான் ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி வந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் பல ரூமர்கள் வந்து எனக்கு பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து குரூப் மெசேஜில் வச்சு நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்படியே நான் வந்து பேசிட முடியாதுல்ல. பட் இப்போ நேற்று வந்து பேசினதில் கிளாரிட்டி ஆயிடுச்சு. ஆனால் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பிரபல யூடியூபராக இருக்கக்கூடிய விக்கி அப்படின்றவர் வந்து ஒரு வீடியோ நேற்று போட்டிருக்காரு. முழுக்க டிவிக்கே டார்கெட் பண்ணிப்போம். முழுக்க டிவிக்கே தொண்டர்கள், அப்புறம் சட்ட ஒழுங்கு சரியில்லை, விஜய் அவர்கள் வந்து சினிமாட்டிக் ஸ்டைலில் வந்து இந்த ஆட்சியை நடத்தணும், எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு அவர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நேற்று போட்ட வீடியோவில் தான் ஒரு லேடி வந்து நீங்கள் சினிமாவில் நீங்கள் அப்படிலாம் பண்ணீங்கல்ல, அதனால தானே உங்களை நாங்கள் சிஎம் ஆக்கணும், அப்போ இங்கே அதே மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆதங்கம் அந்த அக்கா கத்தின்னு இருந்தாங்க. அதே மாதிரி இவரும் பேசுகிறாரியா? அந்த கிளிப்பை நான் கட் பண்ணி போடலாம், ஆனால் காப்பிரைட் போட்டாலும் போட்டுருவாங்க. அதனால் போடலை. நீங்கள் போய் அந்த சேனலை பார்த்து வீடியோ பாருங்கள். சினிமா ஸ்டைலில் ஒரே மாதத்தில் நீங்கள் வந்து 10-20 நாள் ஆகிப்போச்சு, இன்னும் சரி 1 மாதம் கூட டைம் எடுத்துக்கங்க, ஆனால் 1 மாதத்துக்குள்ளே இங்கே இருக்க சட்டம் ஒழுங்கு எல்லாம் நீங்கள் சரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு பேசுகிறாரு. என்ன விக்கி, 1 மாதத்தில் சரி பண்ணிடலாமா? ஏன்னா 12 வருஷம் ஆச்சு மோடிஜி வந்து தமிழ்நாட்டுக்கு. மோடிஜி வந்து 12 வருஷம் ஆச்சு தமிழ்நாட்டுக்கிட்ட, இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டரா. இந்தியா வல்லரசு ஆயிடுச்சா? தூக்கிட்டு போய் வச்சிட்டார் எங்கேயோ. எல்லா இடத்துலையும் பஜனை மட்டும்தான் பாடிட்டேங்க. அவ்வளோதான் நடக்குதே ஒழிய வளர்ச்சின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் அதை பற்றிலாம் பேச மாட்டார். அப்படியே தூக்கி வச்சு தான் பேசுவார், டாப்பில் தூக்கி வச்சு பேசுவார். நிறைய பேர் சொன்னாங்க இவர் சங்கின்னு, நம்ம நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. பட் இப்போ கன்ஃபார்ம். ஏன்னா திமுகவும் பிஜேபியும் சேர போகிறதாக சில தகவல்கள் வெளி வட்டாரங்களில் அப்படியே உளவி கொண்டிருக்கிறது. நடக்கலாம். ஏன்னா காங்கிரஸ் வெளில வந்துட்டாங்கல்ல. இது ஆல்ரெடி பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே திமுக. அப்படி இருக்கும்போது திருப்பி வைக்க மாட்டாங்களா என்ன? வைப்பாங்க பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். சரி, இந்த நம்ம கோயம்புத்தூர் மேட்டுக்கு வருவோம். அதாவது விக்கி எதை ரிலீட் பண்ணி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ஊர் பேர் மறந்துச்சு, அந்த பொண்ணு வந்து பாத்ரூம் போகும்போது ஒருத்தன் வந்து இது பண்ணிட்டான்ல, வெட்டி கொண்டுட்டானே, அந்த இன்சிடெண்ட்டை எடுத்து இது கூட கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன திமுககார மாதிரி இருக்கீங்க, அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நீங்கள் அரசாங்கத்தை அவ்வளோ கழுவி ஊற்றுனீங்க, ஏகப்பட்ட கேள்வி கேட்டீங்க. இப்போ அவங்க கேட்டால் நீங்கள் பதில் சொல்லாமல் நீங்கள் திருப்பி அவங்கள திட்டுறீங்க. அப்போ உங்களுக்கு வித்தியாசம் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சுட்டு பேசுகிறார். இங்கே நம்ம விக்கி பிரதர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அந்த இன்சிடென்ட்டு இந்த இன்சிடென்ட்டை எப்படி நீங்கள் ஒன்றா பார்ப்பீங்க அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. ஏன்னா அந்த இன்சிடெண்ட்டில் அந்த பொண்ணு இயற்கை உபாதைக்காக வெளியில் போகுது, வீட்டை விட்டு. வீட்டில் இல்லைன்றனால இரவு நேரத்தில் தனியாக போகுது. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. ப்ளஸ் நடந்தது அப்புறமா அரசாங்கம் என்ன செஞ்சிச்சுன்றது தான் இங்கே எல்லோரும் கேள்வி கேட்டாங்க. அங்கே அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்க போகும்போது அந்த காவல்துறை அவங்களை அலக்கழிச்சிருக்காங்க. உன் பொண்ணி நேரத்தில் அவங்களே ஓடி போயிருக்குன்னுலாம் பேசியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த நேரத்தில் நடந்துச்சு. விஷயம் பெரிய லெவல் ஆனதுக்கப்புறமா தான் 2 நாள் கழித்து 2.5 நாள் கழித்து தான் அந்த பொண்ணுடைய பாடியை தேடினாங்க. ஆனால் பாடியை தேடி எடுத்தாங்க. ஆனால் இங்கே அதுவா, இங்கே அதுவா விக்கிட்ட நான் கேட்குறேன், இங்கே அது இல்லை. இந்த பொண்ணு காணாமல் போச்சுன்னு சொன்ன 24 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி, பொண்ணையும் கண்டுபிடிச்சி, அதுக்கு காரணமான 2 பேரையும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க காவல்துறை. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து காவல்துறை நடந்திருக்கு. சரி, அது ஒரு சைடு வச்சுருவோம். நான் சொன்ன மாதிரி அதில் அந்த பொண்ணு இயற்கை உபாதை கழிக்கிறது வெளியில் போயிருக்கு. இங்கே இந்த பொண்ணு போனது தெரிஞ்சு பழக்கப்பட்ட 2 பேர் கூட. இதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். அந்த ஊருக்கு அந்த 1 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்திருப்பாங்க போல இருக்குது. லைன் வீடு, அவங்க வந்து லைன் வீட்டில் தான் இருக்கிறாங்க. எனக்கு ஒரு தம்பி மெசேஜ் பண்ணியிருந்தாப்புல. பக்கத்தில் இவங்க 2 பேர் வசிக்கிறாங்க போல. இந்த 2 பேருக்குமே 2 குடும்பம் இருக்குது. ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் பெண் பிள்ளைங்க தான் வச்சுருக்காங்க.
அப்போ இவங்க அந்த லேடி கூட பழக்கத்தில் இருந்தாங்களா இல்லைன்னா நமக்கு தெரியாது. ஆனால் இந்த குழந்தைக்கு அடிக்கடி சாக்லேட்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க வச்சுருக்காங்க. அந்த பழக்கத்தில் இந்த குழந்தை அந்த அவங்க கூப்பிடும்போது போயிருக்கலாம். குழந்தை தானே போதானே செய்யும். இதை யார் கண்டித்து கரெக்டாக தப்பு இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வேண்டியது அம்மா தான் அதை செய்யணும். அந்த அம்மா அதை செஞ்சுருந்தாங்கன்னா இந்த குழந்தை இன்றைக்கி போயிருக்காது. இங்கே ஒரு பக்கத்தில் பழகின ஒருத்தர் இப்படி பண்ணுவாங்கன்னு யாராவது நினைப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம வைக்கி பிரதர்கிட்ட வச்சாகணும். ஏன்னா இப்போ உங்கள்கிட்ட உங்கள் வீட்டில் யாராவது அந்த மாதிரி ஒருத்தன் வந்து பழகிறவன் நீ அப்படி தான் செய்வான்னு நீங்கள் நம்புவீங்களா, நினைப்பீங்களா? ஆனால் அவன் அப்படி இருந்தால் நீங்கள் என்ன பண்ண முடியும்? இது எப்படி வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை நீங்கள் சொல்ல முடியும்? இது அந்தந்த குடும்பம் செய்யதே தவறு, அந்த குடும்பத்தில் இருக்கவங்க செய்யதே தவறு. இதை நான் சொல்லலை, அந்த அம்மாவே ஒத்துக்குது. பார்த்துருப்பீங்க இன்டர்வியூவில் கேட்குறாங்க, நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்து எடுத்து குடிச்சிட்டேன், என் மேலே வீண் பழி போடுறாங்க, நான் குடிக்காரெலாம் கிடையாதுன்னு சொன்னாலும் ஒரு முறை குடிச்சிட்டு எப்படி 7 மணி வரைக்கும் தூங்குவீங்க? அந்த லேடி வந்து ஒரு லேடி வந்து இப்படி சொன்னாங்க, நாங்கள் தான் எழுப்பணும் அப்படின்னா, இல்லை அவங்க பொய் சொல்கிறாங்க அப்படின்ற. பொய் சொல்கிறவங்க எப்படி வீடியோ வச்சு ஃபேஸ் காமிச்சு பொய் சொல்லுவாங்க? நாளைக்கு என்கொயரின்னு கூப்பிட்டா அவங்களுக்கு தானே பிரச்சனை. அப்போ இங்கே பொய் சொல்கிறது யார்? இவங்க. இந்த பொண்ணுடைய அப்பா தான் அந்த பொண்ணை வாங்கிட்டு போயிருக்காரு, உடலை வாங்கிட்டு போயிருக்காரு, அவர் எரிச்சிருக்காரு. அவர் தான் இவங்க வந்து சரியில்லை அப்படின்ற பல விஷயத்த வந்து பகிர்ந்துருக்காரு காவல்துறைக்கிட்ட. இப்போ காவல்துறைக்கே இவங்க மேலே பல சந்தேகங்கள் இருக்கிறனால இவங்களை இன்னும் வந்து ஒரு என்கொயரி மோடு அந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. பல விஷயங்களை இன்னும் வந்து டிக்ளேர் பண்ணலை. இப்போ இதுக்கெல்லாம் விக்கி பிரதர் என்ன பதில் சொல்ல போகிறாரு? சட்ட ஒழுங்கு சரியில்லையா? இல்லை எனக்கு தெரியல. ஏன்னா ஒட்டுமொத்தமாக டிவிக்கே வந்து கார்னர் பண்ணுறதுக்கு ஒரு சம்பவம் கிடச்சிருச்சுன்னு எடுத்து வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல. உங்களை போன்ற பெரிய பெரிய யூடியூபர்ஸு இவ்வளோ சுயநலமாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, நாங்கள் மக்களுக்காக பேசுகிறோம், நாட்டுக்காக பேசுகிறோன்னு எதுக்கு நீங்களாம் பேசிட்டு பீத்திட்டு திடீறீங்க? இங்கே கடந்த ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட நியூஸு வெறும் ஃப்ளாஷ் நியூஸாக வந்துகிட்டே இருக்குது, மீடியா போட்டுகிட்டே இருக்குது. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பீச்சில் 2 பசங்க போனாங்க, அதில் ஒருத்தன் விழுந்து இறந்துட்டான். 5 மாதம் குழந்தைய ஹாஸ்பிட்டலேருந்து காணாமல் போச்சு. இன்னொரு அம்மா வந்து என் பிள்ளை காணாமல் போச்சுன்னு அது வந்து ஒப்பாரி வைக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த மாதிரி இன்சிடென்ட்டு. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணுறாங்க, தப்பான வைத்தியம் கொடுத்து அந்த பிள்ளையை கொண்டுட்டாங்கன்னு. இப்படி எங்கிட்டு பார்த்தாலும் பிரச்சனை. காலையில் பார்த்தீங்கன்னா நியூஸ் வருது, மதுரை பக்கத்தில் கோயில் பக்கத்தில் ஒரு 17 வயசு பையனை வெட்டி கொண்டுட்டாங்கன்னு. இதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் ஆகுது. ஆனால் இதற்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றத ஃப்ளாஷ் நியூஸ் பண்ணுது அந்த மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணுறதில்ல. இது எல்லாத்துக்குமே சொல்யூஷன் ஆயிருக்கு. கடலில் விழுந்த பையனை காப்பாற்றி கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. 5 மாத குழந்தைய 5 மணி நேரத்தில் கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இந்த பொண்ணு காணாமல் போச்சுன்னு ஒரு அம்மா அழுது. அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டு போயிருக்கு, அவங்க சொந்தக்காரங்க திருப்பி கொண்டாந்து விட்டுருக்காங்க. இந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டில் வித்தின் 24 ஹவர்ஸில் பிடிச்சி ஒருத்தன் ஓடி போகும்போது தப்பிச்சு போகும்போது கால் உடஞ்சிருக்குன்னு காவல்துறை சொல்லியிருக்கு. அதே மாதிரி அந்த செவிலியர்கள் பிரச்சனையில் நேராக அறநிலையத்துறை அமைச்சர் போய் பார்த்துட்டு, ரமேஷ் பிரதர் போய் பார்த்துட்டு, நான் இவங்க போலீஸ்க்காக மற்றவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண நான் இங்கே வரல, உங்களுக்காக தான் வந்திருக்கேன், உங்கள் பிரச்சனை இப்போ. ஆனால் அந்த செவிலியர் என்ன பண்ணுறாங்க? சிஎம் வந்தாகணும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் சிஎம் வரணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், இதுக்கு முன்னாடி என்ன சிஎம் எல்லா இடத்துல வந்துட்டே இருந்தால் அந்தந்த இடத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு தான் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாமே இருக்கிறாங்க, காவல்துறையெல்லாம். எல்லாத்துக்கும் சிஎம் எப்படி வர முடியும்? அப்போ இங்கே ஏதோ ஒரு அஜெண்டா இருக்குல்ல, உள்கொத்து இருக்குல்ல, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்களாகி நீங்கள் தான் இதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மின் தடங்கள் வருது. ஏன் வருது? ஏன்னா மக்கள் கொந்தளிச்சு இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்கணும், இந்த அரசாங்கத்தை தூக்கி போடணும். ஏன்னா இப்போ இவங்களுடைய ஒரு அஜெண்டா என்னென்னா, ஒரு தேர்தல் வருது, இல்லைன்னா ஒரு இடைத்தேர்தல் உண்டாக்கலான்னு ஒரு பிளான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அந்த தேர்தலில் இவங்களுக்கு ஸ்டாலினே பெட்டர்னு நம்ம மக்கள் நினைக்கிற லெவலுக்கு வரணுமா, அதை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு சைடு. ப்ளஸ் அதற்கு மட்டும் இல்லாமல் இந்த அரசு அதிகாரிகள் நேற்று நான் சொன்ன மாதிரி அவர்களுடைய லஞ்சம் வாங்கும் அந்த செயல் நிறுத்தப்பட்டதால் எல்லாருமே இன்றைக்கி இந்த அரசாங்கத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாங்க. எல்லாருமே நான் சொன்ன அந்த லஞ்சம் வாங்குறவங்க. அந்த மின்துறையில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 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 லைன் கனெக்ஷன் கொடுக்கணுன்னா எவ்வளோ காசு வாங்கணும் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கல்குவாரி அங்கே பார்த்தீங்கன்னா பிரபு அவர்கள் போய் பயங்கரமாக ரைடு விடுறாரு, எல்லாத்தையும் மூட சொல்கிறார். அதில் எவ்வளோ கமிஷன் வரும் தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரமேஷ் பிரதர் கோயிலாக போயிட்டு ஃபுட்டெல்லாம் வந்து சரியாக இருக்கா இல்லையா, டேட் இருக்கா இல்லையா, எஃப்எஸ்எஸ்ஐ ஃபாலோ பண்ணிங்களான்னு ரைடு பண்ணுறாரு. இப்படி எல்லா இடத்துலையுமே மிகப்பெரிய லெவலில் ரைடெல்லாம் நடக்கிறனால அவர்கள் வாங்கக்கூடிய லஞ்சம் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணப்படுறதுனால அவங்க வாலின்ற சில விஷயத்த மக்களுக்கு கொடுக்குறாங்க, துன்புறுத்துறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அப்போ மக்களாகிய நீங்கள் இந்த இடத்துல கொந்தளித்து அவங்க தலையில் 2 கொட்டு கொட்டினீங்க அப்படின்னா பொத்திக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அரசாங்கம் வேலையை விட்டு தூக்குனா ஸ்ட்ரைக் பண்ணலாம், அதை பண்ணலான்னு 1008 காரணம் வச்சுருப்பாங்க. ஆனால் மக்களாகிய நீங்கள் அங்கே போய் 4 பேர் 4 சாத்துன்னு வச்சுங்க, பயந்துக்கிட்டு வேலையை பார்ப்பாங்க. ஸோ மக்கள் நீங்கள் என்ன பண்ணணும், எந்திரிச்சு இறங்கி செயலில் ஈடுபடுங்க. ஸோ ஒரு முதலமைச்சராக அவருடைய வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான வேலையை எப்படி செய்யணும், எந்த மாதிரி செய்யணும்,
செஞ்சால் பிரச்சனை வராத மாதிரி செய்யணும் இப்படின்ற பல ஆலோசனைகள் போயிட்டு தான் இருக்குது அவருடைய சைடில் இருந்து. அவர் வேலையை பார்க்குறாரு. ஆனால் அதே நேரத்தில் மக்களாக இருக்க நாமளுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. நமக்கு நடக்கிற பிரச்சனைகளை, நமக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை நாம் போய் தட்டி கேட்கணும். அவங்க அரசாங்க ஊழியர்கள் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்காதீங்க. இது போன ஆட்சி கிடையாது. போன ஆட்சி நீங்கள் அங்கே போய் கேட்டிங்கன்னா உங்கள் மேலே காவல்துறை வந்து போயும். ஆனால் இந்த வாட்டி அப்படி கிடையாது. இந்த வாட்டி தவறு நடக்குது, தவறு செய்கிறாங்கன்னா தட்டி கேளுங்கள், காவல்துறை உங்கள் கூட நிற்கும் அப்படின்றத நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லிக்கிறேன். தட்டி கேளுங்கன்னா அதுக்காக ஒரே மொத்தமாக தட்டிடாதீங்க. 4 பேர் போய் நின்று கேட்டாவே பயம் வந்துடும். ஸோ அதை செய்யுங்க, கேள்வி கேட்க ஆரம்பிங்க. அரசு ஊழியர்கள் மின் தடை வருது, மின்சாரம் கட் பண்ணுறாங்கன்னா போய் கேளுங்க, ஏன் என்ன ஏதுன்னு 1க்கு 2 வாட்டி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, செஞ்சுருவாங்க. இது மின்தடை மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் தான் சொல்கிறேன். ஸோ நீங்களும் சேர்ந்து கொஞ்சம் இந்த அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இந்த அரசு நிலைக்கிறதுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் கேட்டுக்கிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். சரி, நல்லது வீடியோவில் டேக் கேர், போய்